செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜய் கடந்த 30 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியில பெண்களுக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி ஸ்டன் மாஸ்டர்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளோட படிப்புக்காக, அப்புறம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான எந்த விஷயத்துக்கும் அவர் பேசினது கிடையாது. டிக்கெட் பிரைஸ் இவ்வளவு அதிகமா ஆகிக்கிட்டு இருக்கு, அதை குறைக்க சொல்லியும் அவர் பேசினது இல்லை. இது எதுவுமே பண்ணாம இப்ப நான் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க போறேன், ஊழலை ஒழிக்க போறேன், என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்றதுலாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கு? இதை கேட்டா விஜய் மேல ஏன் இவ்வளவு வன்மம்னு கேட்கறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பிரவீன் புனேல இருந்து கேட்டிருக்காங்க. லென்ஸ் நிகழ்ச்சி சினிமா சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கேள்வி அனுப்பியதா எனக்கு தெரியல. விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது விஜய் அரசியலில் ஈடுபடுறது உங்களுக்கு அவ்வளவாக பிடிக்கல அப்படிங்கிறத மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சிம்பு இப்போ எந்தெந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, அடுத்து அவர் நடிப்புல எந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. சிம்பு நடித்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நடித்து முடித்துள்ள படம்னா அது தக்லை. அந்த படம் நீங்களாக பல படங்கள் நடிக்க வேண்டிய கமிட்மெண்ட்டு சிம்புக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஐஸ்வரி கணேஷுக்கு ஒரு படத்தை அவர் நடித்து கொடுக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா தேசிங்க பெரியசாமி இயக்கத்திலே அவர் ஒரு படத்தில் நடிக்கும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில இயக்குநர்கிட்டையும் அவர் கதை கட்டு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இதில் எந்த படத்தை முதல்ல ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி சிம்புவே சொன்னாதான் நமக்கு தெரிய வரும். மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் இசையில இப்ப எந்தெந்த படங்கள்லாம் லைனப்ல இருக்குன்னு நதீம் ஹோசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. கார்த்திக் சுப்புராயன் இயக்கத்திலே உருவாகி கொண்டிருக்கின்ற சூர்யா 44 படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் இசை. அந்த படம் நீங்களா பார்த்தீங்கன்னா கார்த்திக் கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கின்ற வாத்தியார் என்ற திரைப்படத்துக்கும் அவர் தான் இசையமைக்கிறார். நடிகர் பிரபாஸ், யஷ், ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் இவங்க எல்லாமே பெரிய படங்கள்ல ஒன்று நடிச்சதுக்கு அப்புறமா சின்ன படங்கள்லையுமே ஒரு சில பேர் நடிக்கிறாங்க. பிரம்மாண்ட பட்ஜெட்ல உருவானதுக்கு அப்புறமா இந்த சின்ன பட்ஜெட் படங்கள்ல நடிக்கிறதுக்கு ஒரு சில பேர் தயக்கம் காட்டுறாங்க. உதாரணத்துக்கு பிரபாஸ், யஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பாகுபலி, கேஜிஎஃப் இந்த மாதிரியான பிரம்மாண்ட படங்கள் பேன் இண்டியா படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கேப் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன படங்கள் எதுலையுமே நடிக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை, எதனால இப்படி பண்றாங்கன்னு பிரபு மதுரையில இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல், சிரஞ்சீவி ஆகியோர் மிகப்பெரிய வெற்றி படங்களுக்கு பின்னாலே தொடர்ந்து பல படங்களை நடித்ததும் சின்ன படங்கள் எல்லாம் கூட நடித்ததும் எந்த காலகட்டத்தில் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பிரபாஸ், யஷ் ஆகியோர்லாம் என்ன செய்கிறார்களோ அதைத்தான் கமல், ரஜினி, சிரஞ்சீவி ஆகிய எல்லோருமே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் சினிமாவுடைய ட்ரெண்டு இப்போது அடியோடு மாறி இருப்பது தான். தக் லைஃப்ல ஆடியோ சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த பாடல்கள் வரியெல்லாம் யார் எழுதினாங்கன்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு தான் வெளியிடுவதற்கு அந்த படத்துடைய படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் அந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழா அப்படின்றது அடுத்த ஆண்டுடைய துவக்கத்தில் தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பாடல் வெளியீட்டு விழா நடக்கும்போது தான் அந்த படத்தில் யார் யாரெல்லாம் பாடல் எழுதியிருக்கிறார்கள் என்ற விவரம் தெரிய வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹிந்தி படங்கள்ல கேமியோ ரோல்லையும் அப்படி இல்லைன்னா செகண்ட் ஹீரோவாகவும் தான் நடிச்சிருக்காரு. இதுக்கு ரீசன் என்னன்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. தமிழிலே தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இந்தி படங்களிலே தன்னுடைய நிலை அதுவல்ல அப்படின்றத ரஜினிகாந்த் மிக தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் கௌரவ கதாபாத்திரங்களிலும் முக்கியமில்லாத கதாபாத்திரங்கள் சிலவற்றிலும் கூட இந்தியிலே அந்த காலகட்டத்திலே அவர் நடித்தார். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யதார்த்தமான சிந்தனைவாதி. வேட்டையின் படத்துக்கு பெருசா எந்த ப்ரொமோஷனும் இல்லை. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனா இருக்கிறது அந்த படத்துல இடம் பெற்றிருக்கிற பாடல் தான். ஆனா இப்ப சமீபத்துல சோனி மியூசிக் யூடியூப் சேனலை ஹேக் பண்ணிருக்காங்க. பொதுவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சண்டே கல்ல தான் வந்துட்டு ஒரு ஹைப் எகுரும். அதே நேரத்துல தான் இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு ஜானி யாழ்ப்பாணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. வேட்டையின் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரிக்கின்ற லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்துக்கு அந்த படத்துக்கு என்ன காரணத்தாலும் சரியான விளம்பரத்தை செய்யாமலே இருக்கிறார்கள் என்று டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் பல வாரங்களாகவே குமுறிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த படத்தினுடைய வெளியீட்டை ஒட்டி நல்ல ஒரு முறையிலே அந்த படத்துக்கு அவர் விளம்பரம் செய்வார்கள் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன காரணத்தாலும் அந்த படத்துக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்க இதுவரைக்கும் லைகா புரொடக்ஷன்ஸ் எந்த முயற்சியும் எடுத்துக்கொண்டதாக தெரியல. பேரன்பும் இரக்கமும் கொண்ட சாவித்ரி அம்மாவோட கடைசி கால வாழ்க்கையை நம்ம திறந்து பார்த்தோம்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்மள கண்ணீர் வர வச்சிரும். ஏன் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாதான்னு செண்பகராமன் தோரணமலையிலிருந்து கேட்டிருக்காங்க. அளவுக்கு அதிகமாக ஈரமனம் கொண்டவராக சாவித்ரி இருந்தது அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்றால்
அவருடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருந்தது சாவித்திரியுடைய பெரும் கோபம். அது நீங்களாக பார்த்தீங்கன்னா சில வேண்டாத நண்பருடைய உறவு ஒரு காலகட்டத்திலே சாவித்திரிக்கு கிடைத்தது. அதன் காரணமாக வேண்டாத சில பழக்கங்களுக்கும் அவர் ஒரு காலகட்டத்தில் ஆளானார். இதெல்லாம் சேர்த்து தான் சாவித்திரியுடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்தது. நீங்க ப்ரொடியூஸ் பண்ண ஜல்லிக்கட்டு படம் எல்லா மொழிகள்லையுமே நல்ல வரவேற்பை பெற்றது. ஆனா யாருமே ஏன் ரீமேக் பண்ணல? அதுக்கான ரைட்ஸ் இப்போ மற்ற மொழிகள்லையும் இங்கேயும் யார் வச்சிருக்காங்கன்னு கேரளால இருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு படத்துடைய உரிமையை வாங்கி ஹிந்தியிலும் தெலுங்குலையும் யாரும் எடுக்கலையே தவிர, அந்த படத்துடைய உரிமை வாங்காமல் காப்பி எடுத்து ஹிந்தியிலும் படங்கள் எடுத்து விட்டார்கள், தெலுங்கிலும் ஒருத்தர் படத்தை எடுத்து விட்டார். வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு நாள் தான் இருக்கு. ஆனால் பெரிய அளவில் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. நான் இலங்கையில் இருக்கேன். இங்கே பொதுவாகவே சூப்பர் ஸ்டாரோட படங்கள்னா பயங்கரமான ஹைப் இருக்கும். ஆனால் இந்த தடவை A4 ஷீட்டில் ஒரு போஸ்டர் கூட என்னால் பார்க்க முடியலை. ஆனால் இதே இந்தியன் 2 பொன்னியின் செல்வன் படத்துக்கெல்லாம் லைக்கா நிறுவனம் நல்லா பாஞ்சு ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஏன் இந்த ஓர வஞ்சனை காட்டுறாங்கன்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்துடைய விளம்பரம் சம்பந்தமாக ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். அந்த பதில் உங்களுடைய கேள்விக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணிரத்னம் கூட்டணியில ஒரு படம் உருவாக போகிறதா இப்ப சொல்றாங்க. மெட்ராஸ் டாக்கீஸ் ரெட் ஜெயின் கிட்ட இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அட்வான்ஸ் கூட சூப்பர் ஸ்டார் வாங்கிட்டாங்க. டிசம்பர் 12 அதாவது அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இதை பத்தின ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னுலாம் சொல்றாங்களே, இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. மணிரத்னம் ரஜினிகாந்த் இணை என்ற படத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இறுதியாக எந்த முடிவும் அவங்க எடுத்ததாக தெரியல. இயக்குனர் மணிரத்னமும் A.R. ரஹ்மானும் 32 வருஷத்துக்கு மேல ஒன்னா பயணிச்சுட்டு வராங்க. இதே மாதிரி வேற எந்த டைரக்டரும் மியூசிக் டைரக்டரும் ஒன்னா பயணிச்சிருக்காங்களா? இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு இபு குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. A.R. ரஹ்மான் ஒரு இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து பல இயக்குநர்கள் அவரோடு பயணித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஆரம்பம் முதல் இன்று வரையிலே அவரோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்குனர்னா அது மணிரத்னம் தான். எப்படி இளையராஜாவோடு பாலுமகேந்திரா தொடர்ந்து பயணித்தாரோ அது மாதிரி தான் A.R. ரஹ்மானோடு தொடர்ந்து இன்று வரையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் மணிரத்னம். இத்தனைக்கும் நடுவிலே அவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வந்ததே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக பல முறை கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. அதையெல்லாம் மீறி அவருடைய நட்பு இன்று வரையிலே நிலைத்திருக்கிறதுனால அதுக்கு காரணம் ஒருத்தருடைய திறமையை இன்னொருத்தர் அந்த அளவுக்கு மதிப்பது தான். தமிழ்ல உள்ள பெஸ்ட் ஸ்பை எஸ்பியோனேஜ் ஃபிலிம்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற வகை படங்களிலே முதல்ல வெளியான தமிழ் திரைப்படம்னா அது அந்த நாள் திரைப்படம் தான். அந்த வகை படங்களில் இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடித்த படமும் அந்த நாள் படம் தான். ஜெயலலிதா அம்மையாரினுடைய வாழ்க்கை வரலாற்று குவீன் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸா எடுத்திருந்தாங்க. அதுல ரம்யா கிருஷ்ணன் ஜெயலலிதாவா நடிச்சிருந்தாங்க. அதுல சசிகலா ரோல்ல பானுமதி நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. உங்களுடைய தேர்வெல்லாம் சரி, ஆனா அது காலம் கடந்த தேர்வு இல்லையா? லப்பர் பந்து படத்தையுமே ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா கண்டிப்பா இப்போ விட பல மடங்கு அது அதிகமாக ஓடி இருக்கும். ஃபெஸ்டிவல் டைம்ஸ் எதையுமே சின்ன பட்ஜெட் படங்களுக்கு கொடுக்காம சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் ஓடாதுன்னு சொல்றதெல்லாம் எந்த வகையில நியாயமா இருக்குன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியில இருந்து கேட்குறாங்க. லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்ததுக்கு அந்த படத்துடைய வெளியீட்டு தேதியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த படம் இப்போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை இன்று வரையிலே ரசிகர் மத்தியிலே பெற்றிருக்கிறது. அதனால அந்த படம் வெளியான காலகட்டத்தை தப்புன்னு சொல்ல முடியாது. மனோபாலாவினுடைய இறப்பு தமிழ் திரையுலகத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிக பெரும் இழப்பா தான் பார்க்கப்படுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா மனோபாலா அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவருடைய மனம் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்களே, எதனால அவருடைய மனசு கஷ்டப்பட்டுச்சு? நிதி நெருக்கடியா இல்ல படங்கள் தொடர்பான அந்த கவலையான சுரேஷ் விருகம்பாக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. மனோபாலா மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருந்ததாக எனக்கு தெரியல. ஆனா சதுரங்க வேட்டை 2 திரைப்படம் வெளியாகாது அவருக்குள்ளே மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி இருந்தது. அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். சுந்தர் சிக்கும் சன் டிவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? ஏன்னா அரண்மனை 3, 4 ரெண்டுமே வந்துட்டு சன் டிவியில கொடுக்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு ஷினோய் நகர்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. சுந்தர் சிக்கும் சன் டிவிக்கும் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அவருடைய படங்கள்லாம் சன் டிவியில் வெளியாகலைன்னா அதுக்கு காரணம் விலை. சுந்தர் சி சொன்ன விலை அவங்களுக்கு பொருந்தாமல் இருக்கலாம், இல்லை அவங்க சொன்ன விலைக்கு அந்த படத்தை கொடுப்பதிலே சுந்தர் சிக்கு ஒப்புதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதன் காரணமாக தான் அவருடைய படங்கள்லாம் சன் டிவியில் வெளியாகலை. விஜய் டிவில ஒபிஷியலாவே 823 ரம்மி ஆட்ஸ்லாம் வருதே, இதெல்லாம் இல்லீகல் இல்லையான பத்மநாபன் அமைஞ்சக்கரையிலிருந்து கேட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக இல்லை என்றாலும் தார்மீக ரீதியாக இந்த ரம்மி பற்றிய விளம்பரங்களை பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதை நிறுத்த வேண்டிய கடமை விஜய் டிவிக்கு இருப்பதாகவே நான் நினைக்கிறேன்.
இந்தியன் சினிமாஸ் தவிர மற்ற நாடுகளினுடைய படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சென்னையில இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. நான் அதிகமாக பார்க்குற அந்நிய மொழி படம்னா அது தென்கொரிய படங்கள் தான். தென்கொரிய படங்களுக்கும் நம்முடைய சென்டிமெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை உண்டு. அதன் காரணமாக இன்னும் கொரிய படங்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான படங்களாக அமைந்தன. பொதுவாக ஆங்கில படங்களை நான் தேடி தேடி பார்க்க மாட்டேன். நண்பர்கள் பரிந்துரைக்கின்ற படங்களை பார்ப்பேன். இன்னொரு புத்தகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் கொங்கு தேன் என்ற பெயரிலே சிவகுமார் எழுதியுள்ள புத்தகம். இந்த புத்தகத்தில் தன்னுடைய வாழ்க்கை நடைபெற்ற பல சுவையான சம்பவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிவகுமார். அதில் ஒரு சம்பவத்தை உங்களோடு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏபி நாராயணனுடைய இயக்கத்திலே சிவகுமார் நடித்த முதல் திரைப்படம் கந்தன் கருணை என்ற திரைப்படம். அந்த படத்தில் தான் புராண வேஷத்தில் முதல் முறையாக நடித்தார் சிவகுமார். கந்தன் கருணை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஏறக்குறைய 60% நிறைவு செய்ததற்கு பின்னால் தான் முருகன் வேடத்துக்கு நடிப்பதற்கான ஆட்களை தேடத் தொடங்கினார் ஏபி நாகராஜன். முருகன் அப்படின்னாலே அழகு அப்படின்னு தானே பொருள். அப்படிப்பட்ட ஒரு அழகான வாலிபனை அவரால் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. நாட்கள் சென்று கொண்டிருந்தனவே தவிர சரியான கதாநாயகம் கிடைக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை சென்ற ஏபி நாகராஜன், ஏன்பா உன்னுடைய கதையைத்தானே படமாக்குறேன், அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, ஏன் இப்படி என்னை தவிக்க வர்றேன், உன்னுடைய வேஷத்துக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சரியான ஆளை காமிக்க மாட்டேங்கிறியே என்று புலம்பி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து 2-3 நாட்களில் ஏபி மெய்யப்ப செட்டியாரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏபி நாராயணுக்கு கிடைத்தது. அப்போ ஏபி நாராயணன்கிட்ட மெய்யப்ப செட்டியார், நான் காக்கும் கரங்கள் அப்படின்ற படத்தில் சிவகுமார் அப்படின்னு ஒரு பையனை அறிமுகப்படுத்தினேன், அவன் முருகன் வருஷத்துக்கு சரியாக இருப்பான்னு எனக்கு தோணுது, நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து சிவகுமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சிவகுமார் ஏபி நாராயணனை சந்தித்தார். சந்தித்த உடனே இவர் தான் அந்த முருகன் இடத்துக்கு பொருத்தமானவர் என்பதை தீர்மானம் செய்துவிட்டார் ஏபி நாராயணன். அந்த படத்தில் தான் முதல் முறையாக ஒரு புறம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் KR விஜய் ஆகிய இரு பெரும் கதாநாயகர்களுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சிவகுமாருக்கு கிடைத்தது. சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அந்த பட வாய்ப்பு தனக்கு கிடைத்ததுக்கு தன்னுடைய தந்தையும் ஒரு காரணம் என்று நம்புகிறார். ஏன்னா சிவகுமாருடைய தந்தை இருக்காரு, அவர் அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தர். ஆடி கிருத்திகை என்று பழனிமலைக்கு நடந்தே போய் மொத்த திருப்பு வழியும் பாடி முடித்து விட்டு தான் கீழே வருவாராம் சிவகுமாருடைய தந்தை. என்னுடைய அப்பாவுடைய அந்த பக்தி இருக்கே, அதன் காரணமாக தான் எனக்கு முருகன் வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என்று கூட நான் பலமுறை நினைத்திருக்கிறேன் என்று இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார். இந்த புத்தகத்தை தமிழ் திசை என்ற பதிப்பகத்தின் சார்பிலே ஹிந்து பத்திரிகை தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்துடைய விலை என்ன, எங்கே இந்த புத்தகத்தை வாங்கலாம் அப்படின்ற தகவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விரும்புகின்ற ரசிகர்கள் வாங்கி படிங்க. நிறைய படிப்பீங்களா? இவர் வைரமுத்து சார் இதுகளை கொஞ்சம் படிப்பேன். ஒன்று படிச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே ஃபோன் பண்ணேன், கவிஞர் இருக்கார் அப்படின்னு. டக்குன்னு அவர் ஃபோன் சொல்லுங்க அழகு அப்படின்ட்டார். அவர் சார் இங்கே நண்பர்களை உறவுகளை சந்திக்கும் போதெல்லாம் முதல் சந்திப்பை போல மரியாதை காட்டுங்கள், கடைசி சந்திப்பை போல அன்பு காட்டுங்கள் சொல்லிட்டு இப்போ அப்படி தான் சார் மக்கள் இருக்காங்க. நானும் அதில் இப்போ கொஞ்சம் திருந்திக்கிட்டு இருக்கேன். அழகு நீங்கள் எப்படி ஃபைட்டுக்கு சென்றீர்கள் அப்படின்னு. உங்கள் மகள் ஜனனி உங்கள் நடிப்பை விமர்சிப்பாங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது ஒன்று, இந்த ரஜினி சாரை மட்டும் ஏதாவது சொன்னால் கோவப்படும். நான் ரஜினி சாரை ஏதோ திட்டுற மாதிரி சொன்னோன்னே. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.